இன்றைக்கி நாம் உங்கள் ஃபாஸ்டாகில் இயர்லி பாஸ் வந்துட்டு எப்படி வாங்க போகிறோங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு உங்கள்கிட்ட வந்து ஓன் வெஹிக்கிள் இருக்கணும். உங்களுக்கு வந்து டீபோர்டு வண்டிக்கு வந்துட்டு இந்த இயர்லி பாஸ் வந்துட்டு எடுக்க முடியாது. அதுக்கு உங்கள் ஆப்பில் வந்து ராஜ்மார்க் யாத்திரா டைப் பண்ணுங்கள். அதில் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆப் ஓப்பன் ஆகும். அதை இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. இன்ஸ்டால் பண்ண உடனே வந்துட்டு உங்கள் ஃபோன் நம்பர் கேட்கும். ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு நீங்கள் ஓடிபி வந்து உங்கள் ஃபோன் நம்பருக்கு வரும். அதை கொடுத்து என்ட்ரி பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு மெயின் பேஜ் இப்படி வரும். இதில் வந்து நம்ம ஆனுவல் பாஸுங்கிறத வந்துட்டு இப்போ நம்ம கிளிக் பண்ணணும். இதில் நமக்கு டோட்டலாக ஆல் இண்டியா ஃபுல்லாக 200 டோல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் 1 இயர் வேலிடிட்டியோட. இதோட பேமெண்ட் 3000 ருபீஸ் கட்டோம்னா ஆக்டிவேட் ஆயிரும். உங்களுக்கு 1 இயர்க்குள்ளே வந்துட்டு இந்த 200 டோலையும் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு மெயின் வேலட்லேருந்து கட் பண்ணுவாங்க. ஸோ மறுபடியும் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி ஆகும். இப்போ நம்ம ஆக்டிவேட்டுக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இதுக்கு எலிஜிபிள் பார்த்துட்டிங்கன்னா ஃபாஸ்டாக் வேலிடிட்டியோட இருந்தாலே நமக்கு எலிஜிபிள் ஆயிரும். இப்போ நம்ம கெட் ஸ்டார்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். நெக்ஸ்ட் வெஹிக்கிள் நம்பர் கேட்கும். வெஹிக்கிள் நம்பரை வந்துட்டு கரெக்டாக என்ட்ரி பண்ணிவிட்டு கெட் பாஸுங்கிறத நம்ம கிளிக் பண்ணணும். அதில் உங்களோட வெஹிக்கிளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்திருக்கும். அது கரெக்டானு பார்த்துட்டு வேலிடேட் கொடுத்துருங்க. வேலிடேட் கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபோன் நம்பர் கேட்கும். அதான் ஃபாஸ்டாக்கோட இணைச்சிருக்க ஃபோன் நம்பருக்கு ஓடிபி வரும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், பேமெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங்கில் காமிக்குது. இப்போ நம்ம பேமெண்ட் பண்ண போகிறோம். இது டேரெக்டாக உங்கள் ஜிபே அக்கௌண்ட்டுக்கு போயிடும். ஜிபே ஃபோன்பே வச்சுருந்தீங்கன்னா அதில் வந்துட்டு நீங்கள் டேரெக்டாக அதை வந்துட்டு நீங்கள் பே பண்ணிக்கலாம். பே பண்ண உடனே சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லிட்டு நமக்கு வந்துடும். பேக் வந்துடாதீங்க, அதுவே நமக்கு வந்துட்டு ஹோம் பேஜுக்கு ரிட்டர்ன் ஆகி வரும். இப்போ நம்ம டவுன்லோட் ரிசிப்ட் கொடுத்து நம்மளுடைய ரிசிப்டை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். இதில் என்னுடைய ஸ்டேட்டஸ் பார்த்துட்டிங்கன்னா புக்குன்னு வந்துருச்சு. அதில் பக்கத்தில் போட்டிருக்காங்க பாருங்கள், வேலிடிட்டி 1 இயர் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து 200 டோல் கேட் வந்துட்டு நம்ம கிராஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் என்னுடைய ஸ்டேட்டஸ் வந்துட்டு ஆக்டிவேட்டில் ஆயிடுச்சுன்னு வந்திருக்கு பாருங்கள். வேலிடிட்டி வந்து என்னுடைய டேட் அதாவது 2026 வரை இருக்குது. 200 இன்னும் வந்துட்டு எனக்கு பேலன்ஸ் இருக்குது. 200 டோல் கேட்டு தான் என்னால் கிராஸ் பண்ணிக்க முடியும். இப்போது என்னுடைய ஃபாஸ்டாக் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ண போகிறேன். என்னுடைய வெஹிக்கிள் நம்பரை போட்டுட்டு கொடுத்தோம்னா என்னுடைய ஸ்டேட்டஸ் வந்துருச்சு. ஆனுவல் பாஸ் வந்துட்டு எனக்கு ஆக்டிவேட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இதில் முக்கியமான தகவல் ஒன்று இருக்குது. அதாவது இதில் எலிஜிபிள் டோல் பிளாசான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு மேப் ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த மேப்பில் உள்ள டோல் மட்டும் தான் நம்ம 200 கிராஸ் லிமிட்டு ப்ளஸ் வந்துட்டு 1 இயர் வேலிடிட்டியில் யூஸ் பண்ணிக்க முடியும். அதர்வைஸ் நீங்கள் வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் போட்டிருக்கிற டோலில் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியாது. அதில் அவங்க என்ன போட்டிருக்காங்க பாருங்கள், ஆனுவல் பாஸ் இஸ் ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் நேஷ்னல் ஹைவேஸ் அண்ட் நேஷ்னல் எக்ஸ்பிரஸ் வே. ஸோ அதனால் வந்துட்டு இது யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நேஷ்னல் ஹைவே யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கணக்குப்படி பார்த்துட்டிங்கன்னா ஒரு டோல் கேட் வந்து நம்ம 15 ரூபா 20 ரூபா சம்திங்லேயே நம்ம வந்துட்டு கிராஸ் பண்ணலாம். அந்த 200 கணக்கு பண்ணிங்கன்னா. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.